அனைவருக்கும் வணக்கம். இந்திய எல்லையில திடீர்னு ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்குது. போர் விமானங்கள் குவிக்கப்பட்டு வருது நண்பர்களே. இந்தியாவுடைய அண்டை நாடு ஒன்று குலுங்க ஆரம்பிச்சிருக்குது, அதிர ஆரம்பிச்சிருக்குது. அங்க அமெரிக்கா அந்த நாட்டை தன்னுடைய கைப்பாவை நாடாக மாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருது. இது பத்தாதுன்னு சீனாவும் தன்னுடைய விளையாட்டை இப்பொழுது ஆரம்பிச்சிருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குதா? அமெரிக்கா அப்படி என்ன திட்டமிடுது? சீனா ஏன் தலையிடுது? இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுல எழுது அப்படின்னாக்க நீங்க நம்முடைய பிகேஎஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைய வீடியோல இதற்கான விடை காத்திருக்குது. அது மட்டும் இல்ல, நாம எந்த நாட்டை பத்தி பேசுறோம், எந்த பிரச்சனையை பத்தி பேசுறோம் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே. அதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆலை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, இந்திய எல்லையில் என்னதான் நடக்குது நாமளும் போய் பார்த்துட்டு வருவோம். இரண்டு தினங்களுக்கு முன்பு பங்களாதேஷுடைய சிட்டகாங் பகுதியில் இந்திய பங்களாதேஷ் மியான்மர் எல்லைக்கு அருகாமையில் ஒரு மிகப்பெரிய போர் விமானம் C-130 வகை போர் விமானம் ஒன்று மர்மமான முறையில் இறங்குச்சு. இது அமெரிக்காவுடைய போர் விமானம். ஜப்பான்ல நிறுத்தப்பட்டிருந்த இந்த போர் விமானத்தை திடீர்னு அமெரிக்கா பங்களாதேஷுக்கு கொண்டு வந்திருக்குது. இந்த சிட்டகாங் நகரம் அப்படிங்கிறது பங்களாதேஷ் இந்திய எல்லைக்கு மிக அருகாமையில் இருக்குது. அதோட இல்ல, அதை ஒட்டி தான் மியான்மர் எல்லையும் ஆரம்பிக்குது. இந்திய பங்களாதேஷ் எல்லையில திடீர்னு இந்த போர் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கடந்த ஜூலை மாதத்துல டைகர் லைட்னிங் அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு கூட்டு பயிற்சி நடத்தப்பட்டது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சி பங்களாதேஷ் மியான்மர் இந்திய எல்லையில் இருக்கிற அடர்ந்த காடுகளுக்குள்ள நடத்தப்பட்டது நண்பர்களே. அதுல கவுண்டர் ஆப்ஸ், ஆன்டி டெரரிசம் இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு பங்களாதேஷோடு இணைந்து அமெரிக்கா ஒரு கூட்டு பயிற்சி ஒன்று பண்ணுச்சு. அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் டைகர் ஷார்க் அப்படின்னு மீண்டும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துச்சு அமெரிக்கா. அதுல பங்களாதேஷ் துருப்புகளுக்கு நாங்க தீவிரவாதத்துக்கு எதிரான பயிற்சியை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சு அமெரிக்கா. அதற்கு அடுத்தது இப்பொழுது செப்டம்பர் மாதத்துல பங்களாதேஷ் அமெரிக்கா மட்டுமில்ல, இலங்கையும் இப்பொழுது சேர்ந்து 3 நாடுகளுமாக சேர்ந்து இந்த சிட்டகாங் பகுதியில் மீண்டும் ஒரு ராணுவ கூட்டு பயிற்சியை நடத்தவிருக்கிறாங்க. பெசிபிக் ஏஞ்சல் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த கூட்டு ராணுவ பயிற்சியில இந்த 3 நாட்டு ராணுவங்கள் மட்டுமில்லாம 3 நாட்டு விமானப்படைகளும் கலந்து கொள்ளுது அப்படின்னா பாத்துக்கோங்களேன். இது எல்லாம் எங்க நடக்குது? இந்திய பங்களாதேஷ் எல்லையிலேயே 60 நாட்களுக்குள்ளாக இந்த 3 கூட்டு பயிற்சியையும் நடத்துது பங்களாதேஷும் அமெரிக்காவும். இதுல அமெரிக்காவுக்கு உள்நோக்கம் இருக்குதா அப்படிங்கிறதா நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வி. அமெரிக்காவும் பங்களாதேஷும் சேர்ந்து இந்த டைகர் ஷார்க் அப்படிங்கிற கூட்டு பயிற்சியை ரெகுலராக வருடம் அவங்க நடத்தி வர்றது வழக்கம்தான். ஆனா இப்பொழுது நடந்து வருகிற இந்த தொடர்ச்சியான கூட்டு பயிற்சிகள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அங்க இப்பொழுது நடந்து வருகிற யூனுஸுடைய ஆட்சி. மக்களே, நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும், கடந்த 1 வருடத்துக்கு முன்பாக அங்க ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை மாணவர்கள் புரட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு போராட்டத்தை உருவாக்கி அந்த நாட்டு அரசையே கவிழ்த்து அந்த நாட்டு பிரதமர் உயிருக்காக தப்பி பிழைத்து நம்ம நாட்டுக்கு ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அது நடந்த உடனேயே இது அமெரிக்கா தான் செஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்ச வேலையிலேயே அமெரிக்காவில் உட்கார்ந்திருந்த நோபல் பரிசு வாங்கி இருந்த யூனுஸை அப்படிக்கா ஸ்பெஷல் ஃபிளைட் ஏற்றி கொண்டு
டாக்கால இறக்குச்சு அமெரிக்கா. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் வந்து பங்களாதேஷுடைய இடைக்கால கேர்டேக்கராக இருக்கிறார். பிரதமர்னு கூட அவர் சொல்றதில்ல, அவர் வந்து சிஇஓ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கேர்டேக்கராக இருக்கிறாரு. அவர் வந்து டே ஒன்ல இருந்தே, முதல் நாள்ல இருந்தே இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்த ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். இந்தியாவோடு மிக நெருக்கமான உறவுல இருந்த, பயங்கர இணக்கமான உறவை கொண்டிருந்த பங்களாதேஷை இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறாரு. முழுக்க முழுக்க ஆன்டி இந்தியாவாக பங்களாதேஷை மாற்றி இருக்கிறாரு. இதற்கு முழு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மியன்மார் பிரச்சனையிலையும் தாங்க குளிர்காயலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இப்பொழுது அமெரிக்கா அங்கே உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான பார்டர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டர் இருக்குது. பெரிய நீண்டதொரு எல்லை பகுதி. ஆனால் மியன்மாருக்கும் பங்களாதேஷுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 241 கிலோமீட்டர் தான் நீளம். அந்த குறுகிய எல்லை இருக்குது இல்லையா, அந்த பகுதி, அந்த சைடு மியன்மாருக்குள்ள அந்த எல்லை பகுதி வருது இல்லையா, அந்த பகுதி முழுவதையும் இப்பொழுது அங்கே அரக்கன் ஆர்மி கையில் எடுத்து வச்சிருக்குது. அந்த ராக்கின் ஸ்டேட்னு அதை சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட் தான் பங்களாதேஷை ஒட்டி இருக்குது. அதுதான் மியன்மாருக்கும் பங்களாதேஷுக்குமான லேண்ட் கனெக்டிவிட்டியே. அந்த மாநிலம் இப்பொழுது முழுக்க முழுக்க அந்த அரக்கன் ஆர்மியுடைய கைக்கு போயிருச்சு. மியன்மார் அரசுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. இது வந்து அந்த புரட்சியாளர்கள் அரக்கன் ஆர்மி கைக்கு போன உடனேயே அமெரிக்கா வந்து என்ன சொல்லுச்சு, அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள், மருந்து இதையெல்லாம் நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு பங்களாதேஷில் அந்த ஒரு 240 கிலோமீட்டர் இருக்குது இல்லையா நீளம் எல்லை, அதில் ஒரு காரிடோரை நாம் உருவாக்கலாம். அதைத்தான் ராக்கின் காரிடார் அப்படின்னு சொல்லி இது பேரும் வச்சிருக்குது. காரிடார்னா என்ன, சின்ன பாதை. அந்த காரிடார் எங்கே அப்படின்னாக்க சிட்டகாங்கில் இருந்து அந்த சைடு எல்லை தாண்டி போகிறது வரைக்கும் அதை தான் வந்து அமெரிக்கா பிளான் பண்ணுச்சு. இப்பொழுது எங்கே இராணுவ பயிற்சி நடக்குது, சிட்டகாங்கில். இந்த காரிடோருக்கு யூனிஸ் எல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே அதை எதிர்க்கிற ஒரே ஆள் யாருன்னா அவங்க நாட்டு இராணுவம் தான். பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி இதை தீவிரமாக எதிர்த்ததால் இன்னைக்கு வரைக்கும் அது வராமல் இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் அந்த காரிடார் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போயிடும். நாம் இந்த மாதிரி ஒரு ஹியூமானிட்டேரியன் காரிடார், ஒரு எய்டு காரிடார் இப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு காரிடார், ஒரு பகுதியை அமெரிக்கா தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நாங்கள் வந்து மருந்து அனுப்புகிறோம், நாங்கள் ரிலீஃப் மெட்டீரியல்லாம் அனுப்புகிறோம், உணவெல்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அந்த பகுதி அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கு பிறகு அந்த பகுதியில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்த ஆரம்பிக்கும். இதுதான் முதல் ஸ்டேஜ். அதற்கு அடுத்ததாக அந்த பகுதியில் இருக்கிற தனக்கு என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குதோ அதையெல்லாம் மெல்ல மெல்ல தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வர ஆரம்பிக்கும் அமெரிக்கா. அதற்கு பிறகு அந்த காரிடாரையும் மெல்ல மெல்ல கொஞ்சம் பெருசு பண்ணவும் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதான் உலக நடைமுறையாக இருந்து வருது. பிற நாடுகளில் நீங்கள் இஸ்ரேல் காசா போனீங்கனாலும் இதே மாதிரி தான் நடந்திருக்குது. பிற பகுதிகளிலையும் இதே மாதிரி போர்க்காலங்களில் காரிடார் ஓப்பன் பண்ணால் அமெரிக்கா வந்து அதை தன்னுடைய அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு, தன்னுடைய நாட்டு இன்ஃப்ளூயன்ஸை அதிகரிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளுது. இந்த இடத்துல இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். இந்த ராக்கின் காரிடார் வந்ததுன்னா அது ஏன் அப்படின்னா, இந்த சிட்டகாங்லேருந்து மிக அருகாமையில் ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் தான், ஒரு சில இடங்களில் வெறும் 30 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த அளவுக்கு இந்த காரிடார் வந்து இந்திய எல்லைக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்குது. அங்கே வந்து அமெரிக்க படை உட்கார்ந்துக்குச்சு அப்படின்னா அங்கே இருந்து எட்டி பிடிச்சாப்புல இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்களுக்கு அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த துவங்க முடியும். அதனால் இந்தியா இந்த ராக்கின் காரிடாரை கடுமையாக எதிர்த்தது. நமக்கு அதிர்ஷ்டவசமாக பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி இதற்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அது இப்போதைக்கு நின்று போச்சு. அந்த ராக்கின் காரிடார் நின்றுட்டாலுமே கூட
அந்த பகுதியை, அந்த இடம் எப்படி ஒரு ட்ரை ஜங்ஷன் மாதிரி, இந்த பக்கம் நெடுவுக்கு பங்களாதேஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா மேலே இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள் ஒரு 30-35 கிலோமீட்டரில் பார்டர் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா மியான்மருடைய ராக்கின் ஸ்டேட் வந்துடுது. அப்போ இந்த 3 நாடுகளுடைய எல்லையும் சேருகிற இடம் தான் இந்த சிட்டகாங் ராக்கின் காரிடார் பகுதி. அந்த பகுதியை தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்தா அங்க இருந்து இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்களையும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு திட்டம் போட்டு வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையே இப்பொழுது சீனாவும் இதில் பெரிய அளவில் மூக்க நுழைக்கிறத பார்க்குறோம். ஏன்னா சீனாவும் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னாக்க, மியான்மர் சீனாவுக்கு நெருக்கமான நாடு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதே சமயத்தில் மியான்மருடைய இராணுவம் சீனா ஆதரவு பெற்றிருக்குது. அப்படின்னாலுமே கூட சீனா தான் எல்லா பக்கமும் கேம் ஆடும்ல. அதே மாதிரி மியான்மருடைய இந்த போராளிகள் இருக்காங்க இல்லையா, விடுதலை போராளிகள், தீவிரவாதிகள், அவங்களுக்கும் சீனா சப்போர்ட் பண்ணுது. இப்போ ராக்கின் மாநிலம் முழுக்க அராக்கன் ஆர்மி கண்ட்ரோலில் வந்துட்டதுனால அந்த பகுதியை தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சீனாவும் உள்ள ஊறுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை என்ன நோட் பண்ணோம்னா, அந்த அராக்கன் ஆர்மின்னு சொல்கிறாங்களே, அந்த மாநிலத்தை பிடிச்சிருக்கிற அந்த இராணுவ குரூப்பு, அந்த குரூப் இந்தியாவுக்கு ஆதரவான குரூப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏற்கனவே பங்களாதேஷும் இந்தியாவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்ததுனால பங்களாதேஷ் இந்தியா 2 பேருக்குமே ஆதரவாக இருந்தது ராக்கின் ஆர்மி. ஆனால் இப்பொழுது அது இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை முழுக்க அங்கேருந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது. அமெரிக்காவுக்கு கூஜா தூக்கிட்டு தெரியுது பங்களாதேஷ். இது வரைக்கும் இருக்கிறது. சரி, எதுக்கு இந்த ராக்கின் ஸ்டேட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த ராக்கின் ஸ்டேட்டில் நிறைய ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரிதாக கிடைக்கக்கூடிய கனிம படிவங்கள் இருக்கு இல்லையா, அது நிறைய அங்கே இருக்குது. அதுதான் இந்த செமிகண்டக்டர் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அது ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை தங்களுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது சீனாவும் அமெரிக்காவும். இன்னொரு காரணமும் சீனாவுக்கு இருக்குது. அது என்னன்னா, மியான்மர்லேருந்து இந்த ராக்கின் ஸ்டேட் வழியாக தான் ஒரு பெரிய சாலை போடுற ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்குது சீனா. எப்படி சிபிஇசி திட்டத்தில் சீனாவிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற காஷ்மீர் வழியாக, பாகிஸ்தான் வழியாக கீழே அரபிக்கடல் வரைக்கும் ஒரு சாலையை போட்டு முடிச்சிருக்கு இல்லையா, குவாதார் துறைமுகம் வரைக்கும். அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு சாலையை போடுறதுக்கான திட்டத்தில் இருக்குது. அப்படி அந்த திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா பங்களாதேஷ் வழியாக இந்த சாலை வரும். அது நேராக பங்களாதேஷில் ராக்கின் ஸ்டேட்டில் இருக்கிற துறைமுகத்துக்கு சேரும். அப்படி தான் அந்த ரோட்டை போட்டுட்டா தனக்கு இந்திய பெருங்கடலுக்கு தன்னுடைய குட்ஸை அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும், அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சீனா திட்டமிட்டு செயல்பட்டு வருது. இது எல்லாமே இந்தியாவை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் தொடர்ந்து 60 நாட்களாக அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அங்கேயே அமெரிக்காவுடைய இராணுவத்தினர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய இராணுவ அதிகாரி ஒருத்தர் டாக்கால, அதாவது பங்களாதேஷுடைய தலைநகர் டாக்கா இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இறந்து கிடந்தார். அவர் அமெரிக்காவுடைய இராணுவத்தில் ஒரு உயர் அதிகாரி. அவர் டாக்கால ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அமெரிக்கா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா நார்மலாக இருக்கிறத விட பயங்கர டென்ஷனாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எதுக்கு டாக்கா போனார், டாக்காவில் இவருக்கு என்ன வேலை, டாக்காவில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது எப்படி இவர் மர்மமாக செத்தார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் வர ஆரம்பிச்சுது. அதில் தான் இவர் இந்த இராணுவ அதிகாரி இறந்தார் இல்லையா, அமெரிக்க இராணுவ அதிகாரி, அவர் ஒரு ஸ்பை, அமெரிக்காவுடைய ஸ்பையே, அங்கே இருந்துக்கிட்டு அவர் இந்தியாவை உளவு பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னும், இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் அவரை போட்டு தள்ளிருச்சு அப்படின்னும் சில ஹேஷியங்கள் உலா வருது. செய்தி அல்ல,
சில அனுமானங்கள் உலாவர ஆரம்பிச்சிருக்குது சோசியல் மீடியாக்கள்ல, இந்த டிஃபென்ஸ் மீடியா சர்க்கிள்கள்ல. அவர் செத்து போனது உண்மை, ஆனா அதற்கு ராதான் காரணமா அல்லது சீனாவுடைய உளவுத்துறை காரணமா அப்படின்லாம் பலவாறான கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருது. மொத்தத்தில் இந்தியாவுக்கு இது சோதனை காலம் அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. இலங்கை கூட நம்ம ஓரளவுக்கு சரி, நம்மளுக்கு எதிராக அவங்க பிற நாடுகள்கிட்ட போய் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் டேர்ம் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப முடியுது. ஆனால் பங்களாதேஷும் இப்பொழுது நேபாளும் முழுக்க இந்தியாவுக்கு எதிரான நாடுகளாக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. அப்போ இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டு எல்லையும் இப்பொழுது பதட்டத்தை கண்டு கொண்டிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. நீங்களும் நானும் சேஃபாக இருக்கணும்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள் கையில் தான் நண்பர்கள் இருக்குது. அந்த இராணுவ வீரர்களை மதிக்க வேண்டிய கடமையும் அவர்களை நல்லா வச்சுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் உணர வேணும். இதையெல்லாம் எனேபிள் பண்ணுகிற நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய நன்றிகளை நம்ம தெரிவிக்கத்தான் வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே சமயத்தில் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவுமே முக்கியமான செய்தி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.